ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு கவிதாஸ் குக்கிங் ஹப். இன்றைக்கி நம்ம கேரளாவில் பாலக்காடில் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷை பற்றி பார்க்க போகிறோம். அதோட பெயர் முளகூட்டல். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். முளகூட்டல் செய்ய தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 200 கிராம் நான் பாயில் பண்ணி மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மூங் தாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை மூங் தால் அண்ட் தூர் தால் ரெண்டும் மிக்ஸ் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். 1.5 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது தாளிக்கவும் வறுக்கவும். 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் 1 கப் துருகினது. முருங்கைக்காய் இன்னைக்கு நான் இந்த டிஷ்க்காக எடுத்திருக்கேன். இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் யூ கேன் யூஸ் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் வெஜிடபிள்ஸ். இந்த காய் யூஸ் பண்ணணும், இந்த காய் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ரூலே கிடையாது, எக்ஸப்ட் ஃபார் வெங்காயம், தக்காளி, பாவக்காய் அண்ட் வெண்டைக்காய். இதை தவிர எல்லா நீர் அதாவது நீர் காய்கள் யூஸ் பண்ணலாம், ஃபைபர் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணலாம், எல்லா வகையான கீரை வகைகளும் நம்ம இந்த முளகூட்டலில் யூஸ் பண்ணலாம். கருவேப்பிலை தாளிக்க, தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு தாளிக்க, இதோட 2 டீஸ்பூன் ஜீரகம். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதில் நம்ம காயை வேக வச்சுக்கலாம். இந்த காய் வேக தேவையான உப்பும் தேவையான மஞ்சள் பொடியும் இப்போ நான் சேர்த்து இதை வேக வைக்க போகிறேன். மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு. முதல்ல இது வேகட்டும். இப்போ குக்கர் மூடியை போட்டு நான் வேக வைக்க போகிறேன். பட் விசில் போட போகிறதில்ல. விசில் போடாமல் ஒரு 3 மினிட்ஸ் இதை குக் பண்ணி எடுத்துடலாம். நம்ம காய் வேகிறதுக்குள்ள தேவையான மசாலாஸை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நான் ஜஸ்ட் 1 ட்ராப் தேங்காய் எண்ணெய் விடுறேன். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாம். வாசனை வந்துருச்சு, லேசாக சிவப்பாக ஆரம்பிச்சு, இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்து அந்த மிளகாவையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாவும் செவந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு இதெல்லாம் தேங்காயோடு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். முருங்கைக்காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த டைமில் நான் எடுத்து வச்சுருக்க பருப்பை சேர்க்க போகிறேன். பருப்போடு சேர்ந்து முருங்கைக்காய் முழுசும் வெந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காயோட பேஸ்ட்டை இதில் விட்டு ஒரு கொதி வர விட்டு இறக்கிட வேண்டியது தான். தேவையான அளவு உப்பு இப்போ நான் ஆட் பண்ணிடுறேன். தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துடுறேன். திரும்பவும் நான் குக்கரை மூடி விசில் இல்லாமல் ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ண போகிறேன். அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட கூட சீரகமும் சேர்த்து அரைச்சிடலாம். நல்லா பேஸ்ட்டாக, ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ 3 மினிட்ஸ் ஆன உடனே நம்ம அந்த பருப்புலையும் காயிலையும் சேர்த்து இது ஒரு கொதி விடணும். த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும்.
நான் சிம் ஆக்கிட்டேன் ஸ்டவ்வை. பருப்போடு கூட சேர்ந்து முருங்கைக்காயோட வாசனை ரொம்ப டிஸ்டிங்டிவாக தெரியுது. இதோட காயும் நல்லா வெந்தாச்சு. இந்த டைமில் அரைச்சி வச்சிருக்கிற இந்த பேஸ்ட்டை நான் இப்போ ஆட் பண்ணுறேன். இந்த தேங்காய் விழுத விட்டு ஒரு 2 minutes குக்கர் மூடாமலே கொதிச்சா போகிறோம். ஒரு 2 நிமிஷம் கொதி வந்தால் போதும். நம்மளோட மிளகூட்டல் 2 நிமிஷத்தில் தளன்னு பொங்கி கொதித்து அழகாக ரெடி ஆயிடுச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம தாளித்து விட்டுடலாம். தாளிக்க தேவையான பொருட்கள்: 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய், கடுகு 1 டீஸ்பூன். தேங்காய் எண்ணெய் தாராளமாக விடலாம், ஏன்னா இதோட ஸ்பெஷாலிட்டி இந்த தேங்காய் எண்ணெய். காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சு. உளுத்தம்பருப்பும் செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை சேர்த்துடுறேன். அப்படியே எடுத்து நம்ம குழம்புல விட்டுடலாம். இதோ நம்மளோட முருங்கைக்காய் மிளகூட்டல் சுட சுட ரெடியாக இருக்குது. இதை பற்றின உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.